ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்னைக்கு நம்மளோட லைஃபுக்கு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு சில சூப்பரான டிப்ஸ் எல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கான ஒரு இண்டிவிஜுவலுக்கான உண்மையான ஃப்ரீடம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் உண்மையான ஃப்ரீடம்னா பணம் இருந்தாலே நம்மளுக்கு கிடைச்சிரும், பணம் இருந்தாலே நம்ம லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளால வாங்கிக்க முடியும், நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளால செய்ய முடியும், அதுதான் உண்மையான ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மையான ஃப்ரீடம் அப்படின்றது ஒரு தனி மனிதனுக்கான ஒரு சுதந்திரம் வாழ்க்கையில அப்படின்றது என்னன்னா, தான் என்ன நினைக்கிறோமோ, தான் லைஃபுக்கு என்ன தேவையோ, என்ன அவசியமோ, எது நல்லதோ அதை செய்யறதுக்கான ஒரு சாய்ஸை அவங்களே தீர்மானிக்கிறது தான். அதை செய்யறதுக்கான ஒரு முடிவை அவங்களே எடுக்கிறது தான் உண்மையான ஃப்ரீடம். அதில் மற்றவங்களோட கண்ட்ரோல் இருக்கிறது, இல்லை மற்றவங்களோட தலையீடு இருக்கிறது, அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் தான் தன்னோட லைஃபுக்கு எது தேவை, எது நல்லது, எது அவசியம் அப்படின்றத தன்னால் தீர்மானிக்க முடியணும். அதுதான் ஒரு தனி மனிதருக்கான உண்மையான சுதந்திரம். ஸோ இது நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடுறோம். எல்லாத்துக்குமே மற்றவங்களையே தான் சார்ந்தே இருக்கும். ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் அதை நம்மளா யோசிச்சு எடுக்கிறது கிடையாது. அந்த முடிவுக்கு ஒரு 10 பேரை கேட்குறோம். அந்த 10 பேர் சொல்ற முடிவுல இருந்து தான் ஏதாவது ஒரு முடிவை நம்ம சூஸ் பண்றோம். அப்படி இல்லாம நமக்கு எது தேவை, நமக்கு எது நல்லது, நமக்கு எது அவசியம், நமக்கு எது கட்டாயமா தேவைப்படுது நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு அப்படின்றத நாமளே யோசிச்சு நாமளே அதுக்கான முடிவை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எடுக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இதை நீங்க உங்களோட லைஃப்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்றதுக்கு, உங்க லைஃப்பை நீங்க ஹாப்பியா நிம்மதியா லீட் பண்றதுக்கு இது நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு தான் சுதந்திரம் இருக்கே, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்தை தவறான வழியில மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. செகண்ட் டிப், நம்ம ரொம்ப டேலண்டான பர்சனாக இருக்கலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சனாக இருக்கலாம், ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சனாக இருக்கலாம் வேலை பார்க்குறதுல. அதுக்காக யாராவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கையில் கொண்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாமளே தான் கிரியேட் பண்ணிக்கணும். நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்தணும், நம்ம லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளை நாமளே உருவாக்கிக்கிறதுக்கு தான் நம்மளோட முயற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப டேலண்டாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்குது இந்த விஷயத்தில், ஆனால் கடவுள் ஏனோ எனக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்மள நிறைய பேர் புலம்புவோம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட டேலண்ட்டுக்கு ஏற்ற சேலரி ஹைக் கொடுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டுறாங்க, என்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே என்னோட பாஸ் எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி நாம வளரணும், நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம தான் கிரியேட் பண்ணிக்கணும். யாரும் இந்தாங்க கையில வாய்ப்பை வச்சுக்கோங்க, இதை வச்சு முன்னேறி வாங்கன்னு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. அதை எப்பவுமே உங்களோட மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். தேர்ட் டிப், நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரி எப்பவாவது உங்களை யாருக்காவது தோணியிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நாம் யார், நமக்கு என்ன தான் வேணும், நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எப்போவாவது உங்களுக்கு தோணியிருக்கா? அப்படி தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் யாருன்னு உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான டைமை கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் உட்காந்து கொஞ்சம் யோசிங்க, நம்ம வந்ததுக்கான பர்பஸ் என்ன, நம்ம யாரு, நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவை, எது தேவை இல்லை, நமக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல அப்படியே இந்த காலம் ஓடுற ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் நம்மள நிறைய பேர் ஓட்டமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கோம்.
திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஓடுறோன்னே நமக்கே தெரியாது. நான் எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறேன், நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு இந்த லைஃப்பை வாழ்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி நாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு என்ன தேவை, இந்த லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைஃபோட பர்பஸ் என்ன, நமக்கு எது வேணும் வேணாம் அப்படின்றத நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரே நாளில் உங்களால் யோசித்து அதை பண்ணிட முடியுமா, இங்கே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து உங்களை யார் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கே வர ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறும். அது மூலமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் புதுசாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். ஸோ 4th டிப், லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்களை சேர்க்குறத கம்மி பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மைண்டில் தேவையில்லாத விஷயங்களை சேர்க்கறத கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வாழ்க்கையும் கொஞ்சம் லைட்டராக இருக்கும், நம்மளோட மனசும் ரொம்ப லைட்டராக இருக்கும். அதை உங்களால் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணும்போது தான் உணர முடியும். அதாவது நம்மள நிறைய பேர் ஒரு கோவத்தையோ இல்லை ஒரு வன்மத்தையோ இல்லை ஒரு கஷ்டத்தையோ நமக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்களையோ மனசில் ரொம்ப வருஷமாக அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். அது ஒரு பாரம் மாதிரி நமக்குள்ள சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் திரும்ப யோசிக்க, அந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சு அதுக்கான சக்தியை நீங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட சக்தியை நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட ஒரு சோலுக்கான ஒரு சக்தி இருக்கும்ல, உங்கள் மனசுக்கான ஒரு பவர் இருக்கும்ல, அதை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால உங்களோட எனர்ஜி அப்படியே லோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உங்களோட வாழ்க்கையிலையும் தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது தேவையில்லாமல் வீட்டில் நிறைய குப்பைகளை சேர்த்து வச்ச மாதிரி ஆகிடும். தேவையில்லாத பொருட்கள் சேர சேர வீட்டில் இருக்க இடங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கான ஒரு ஸ்பேஸ் அவ்வளவா இருக்காது. நம்மளால அந்த பொருட்களை மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளோட மனசுக்குள்ளேயும் தேவையில்லாத குப்பையான எண்ணங்கள் இருக்கும் பாருங்க, நெகட்டிவான எண்ணங்கள், நமக்கு நடந்த கசப்பான அனுபவங்கள், நம்மளோட கஷ்டங்கள், நமக்கு நடந்த ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறத உடனே தூக்கி போடுங்க. அப்படி தூக்கி போட்டீங்கன்னா உங்க மனசு லேசாகும். மனசு லேஸ் ஆக ஆக உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதை நான் சொல்கிறத விட நீங்கள் அனுபவிச்சாதான் அதுக்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போவே உங்கள் மனசில் நிறைய பாரங்களை சுமந்துட்டு இருக்கீங்க, நிறைய கஷ்டங்களை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை தூக்கி ஓரமாக போடுங்க. அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் அதுக்கப்புறம் என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 5th டிப் ரொம்ப முக்கியமான ஒரு டிப், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்மள நிறைய பேர் நம்ம மேலே உண்மையாக அக்கறையாக இருக்கவங்க யார், நம்ம மேலே உண்மையாக ஒரு அஃபெக்ஷனோட இருக்கவங்க யாரு அப்படின்னு தெரியாமலே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அதுக்கான பதில் காலம் தான் நமக்கு ஒரு டைம்ல சொல்லும். ஆமாங்க, அது உண்மைதான். அதாவது நம்ம கூட ரொம்ப வருஷமா இருப்பாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸோ யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அவங்கள நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நிஜமாவே நம்ம மேல பயங்கர அக்கறையான ஒரு பர்சன், இவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா நம்மளும் அப்படியே தான் நினைச்சிட்டு நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளுக்கு ஒரு டவுன் டைம் வரும்போது, ஏதாவது ஒரு நேரம் நம்மளோட வாழ்க்கை ஒரு சரிவை சந்திக்கும் பொழுது, இல்லை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது, இல்லை ஹெல்த் வைஸ் நம்ம டவுன் ஆகும்போது, ஃபினான்ஷியலி நம்ம டவுன் ஆகும்போது, நம்ம யாரை இவ்வளோ நாளாக நம்ம மேலே பயங்கர அன்பாக இருக்காங்க, அக்கறையாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, அவங்கள அப்படி திரும்பி பார்த்தோம்னா இந்த இருந்த இடமே தெரியாது, இருந்த சுவடே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துப்பாங்க. எதுக்கு நாம் அவங்களோட லைஃப்பில் போய்கிட்டு அந்த பிரச்சனையை நாமளும் இழுத்துக்குவானே, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நம்ம பணத்தை கொடுப்பானே, இல்லை நம்மளோட டைமையோ எனர்ஜியோ இல்லை நம்மளோட சப்போர்ட்டை அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நினைப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பர்சன், நம்ம நிறைய அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அவங்க கூட நிறைய ஒரு அஃபெக்ஷனோட இருந்திருக்க மாட்டோம், பட் அவங்க நம்மளோட லைஃப்பில் ஒரு இடத்துல இருந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஓடோடி நம்மளை அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய எஃபர்ட் போடுவாங்க. அப்போ தான் நாமளே ரியலைஸ் பண்ணுவோம், யார் நம்ம மேலே உண்மையாக அக்கறையாக இருந்திருக்காங்க, யார் நம்ம மேலே இவ்வளோ நாளாக ரொம்ப அஃபெக்ஷனோட இருந்திருக்காங்க அப்படின்றத. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அக்கறையானவங்க அப்படின்னும் நம்பிடாதீங்க.
நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நெகட்டிவான பர்சன் அப்படின்னு நம்பிடாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து தெரியும் யாரு எப்படி அப்படின்றத. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இதில் நான் ஷேர் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.